ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிகல்ஸுடைய ஷார்ட்கட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். பாலிட்டியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 70 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 70லேருந்து 150 வரைக்கும் இருக்கிற முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அந்த ஆர்டிகல்ஸு ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க ஆர்டிகல்ஸ் வந்து வித் ஷார்ட்கட்ஸோடு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்பயுமே நம்ம ஆர்டிகல்ஸை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 52லேருந்து 151 வரைக்கும் எதுனா இருக்கும், மத்திய அரசு பற்றி தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு ஆர்டிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. ஏதாச்சும் இப்போ வந்து ஒரு 75 அப்படின்றதே வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ 75 அப்படின்றது என்ன வரணும்னா, ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், பிரதமருடைய கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி முதலமைச்சருடைய கடமைகள் மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா நமக்கு இங்கே வந்து கண்டிப்பாக ஆளுநர் வராது, முதலமைச்சர் வராதுன்னு நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து 52லேருந்து 151 வரைக்கும் என்ன இருக்குது, நமக்கு மத்திய அரசை பற்றி தான் சொல்லுது. ஆனால் ஆளுநரோ இல்லை முதலமைச்சரோ யார் மாநில அரசுக்குள்ளே வருவாங்க. ஸோ அப்போ 152க்கு மேலே போனால் தான் மாநில அரசு வரும். அப்போ அந்த 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னா மீதி இருக்கிற ஆப்ஷன் ஒன்று தான், மேற்கண்ட அனைத்தும் அப்போ வராது, அதுவும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ பிரதமருடைய கடமைகள் தான் எனக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆர்டிக்கலையே படிக்கலை அப்படின்னா கூட நம்ம எல்லாரும் ஈஸியாக வந்து ஆன்சரை பிக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி 2 டிஜிட்னா லாஸ்ட்டு ஒரு டிஜிட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்மளால் ஆப்ஷனை வந்து ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணி கரெக்டான ஆன்சரை வந்து கொண்டு வர முடியும். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கடைசி டிஜிட்ஸ்க்கு வந்து நிறைய வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து போடுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 74 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. 74ன்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு ஒரு அமைச்சர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னென்னா 7 நாளும் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை இருக்கணும் அப்படின்றது தான் ஷார்ட்கட்டு. 7 நாளும் அப்படின்னா 7 நாளும் அப்படின்னா 4ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ 7 நாளுமே குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணணும், ஆலோசனை பண்ணுறதுக்கு ஒரு அமைச்சரை வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்து 78 பார்த்தீங்கன்னா 75 பார்த்தா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 75 என்னென்னா பிரதமருடைய நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா குடியரசுத் தலைவர் வந்து பிரதமரையும் அதே மாதிரி அவருடைய ஆலோசனையை கேட்டு மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், பிரதமரை கேட்டுட்டார், ஆலோசனை கேட்டுட்டார் அப்படின்னா மற்ற அமைச்சர்களே எந்த ஒரு பயம் இல்லாமல் அஞ்சாமல் நியமிப்பார் அப்படின்றதான் ஷார்ட்கட். அஞ்சாமனா 5. ஸோ அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா பிரதமருடைய ஆலோசனையை கேட்டுட்டார் அப்படின்னா அஞ்சாமல் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து நியமனம் செஞ்சுருவார். அப்படி நியமனம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த கண்டிஷன் என்னென்னா அவர் விரும்புகிற வரைக்கும் பதவியில் இருப்பாங்க. அதனால் அவங்க நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்றத நான் வச்சுக்கலாம். ஸ்கூல் புக்கில் நமக்கு இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. 75னா பிரதமருடைய கடமைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 74ல் ப்ராக்கெட்டில் 1 அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து ஒரே ஆன்சர் தான் வரும். அடுத்தது 76 பார்த்தீங்கன்னா இதுவுமே முக்கியமான ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 76 அப்படின்னா அட்டார்னி ஜெனரலை பற்றி சொல்லும். அதாவது இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்லும். இங்கே பாருங்கள், அறிஞர்னும் போது அந்த 6ன்ற சவுண்ட் வருதுங்களா, அப்போ அதை வச்சு 76 போட்டுலாம். அதுக்கப்புறம் 77 இம்பார்ட்டன்ட் தான். அரசினுடைய அனைத்து பணிகளும் குடியரசுத் தலைவர் பெயரே நடைபெறும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 7ஆம் அறிவு இருக்கிற அந்த குடியரசுடைய பெயரில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பணிகளுமே நடக்கணும். அப்போ தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஷார்ட்கட்டு. அப்போது 7ஆம் அறிவு இருக்கிற குடியரசுடைய பேரில் தான் எல்லாமே வந்து நடக்கணும் அப்படின்னு நான் போச்சுங்க. 78 அப்படின்னா பிரதமருடைய கடமைகள் அப்படின்றதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, 8 அப்படின்னாலே நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா லைசன்ஸ் இருந்தால், அதை வண்டி ஓட்டுறதுக்கு தகுதிகள் இருந்தால் தான் லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு படிச்சிருப்போம். கரெக்டாக அதுதான் அங்கே ஷார்ட்கட்டாக போட்டிருப்போம். யாருக்கு, குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் போட்டிருப்போம். அந்த 8ன்னு வந்தாலே தகுதிகள் வந்துடும். ஸோ இங்கே பிரதமருக்கு பார்த்தீங்கன்னா தகுதிகள் இல்லாமல் கடமைகளில் கொடுப்பாங்க. அதை நான் வச்சுக்கணும். பிரதமர்கள்னாலே 70 சம்திங்கில் தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கணும். ஆளுநர்னா 150 சம்திங்கில் வரும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். குடியரசுத் தலைவர் அப்படின்னா 52 சம்திங்கில் 52லேருந்து வருவார், 50 சம்திங்லேயே வரும், கொஞ்சம் 60லேயே கொஞ்சம் 70லேயே வரும் அப்படி நான் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 79 வந்து நாடாளுமன்றத்தை பற்றி சொல்லும். அந்த நாடாளுமன்றத்துடைய ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லும். ஓகேங்களா? ஸோ என்னென்னா குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா இது 3 வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது ராஜ்யசபாவில் இருக்கிறவங்களும் சரி, அதாவது குடியரசுத் தலைவரும் எம்பிஸும் ஓகேவா நாடாளுமன்றத்துக்கு எப்படி போகிறாங்கன்னா 9 நல்லா விரும்பி தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் நான் வச்சுங்க. அடுத்தது என்ன வரும்னா அடுத்தடுத்தது ராஜ்யசபா, மக்களவை, லோக்சபா பற்றி சொல்லுது 80 81 அப்படின்றது கண்டினியூஸாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நிகழ்த்தப்படும் சிறப்புரையை பற்றி சொல்கிறது வந்து 87. ஓகேங்களா? ஸோ 7னா ஏழைகள் அப்படின்னு நான் வச்சுக்குவோம். ஏழைகளால் குடியரசுத் தலைவர் நிகழ்த்தின அந்த சிறப்புரையை வந்து நேரில் பார்த்து கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி நான் வச்சுங்க.
ஏன்னா குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தில் தான் அவர் வந்து சிறப்புரை வந்து ஆற்றுவார். அங்கே நாடாளுமன்றத்துக்குள்ளே ஏழைகளால் போக முடியாது. அப்போது ஏழைகளால் குடியரசுத் தலைவருடைய சிறப்புரையை பார்க்க முடியாது அப்படின்னு நான் வச்சுக்கேன். அடுத்து 93 வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. மக்களவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 100 வந்து முக்கியமான ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ 100 என்னென்னா பாராளுமன்றமோ இல்லை ஒரு மாநில சட்டமன்றத்துலேயோ ஒரு கூட்டம் கூடணும் அப்படின்னா அதில் குறைஞ்சபட்சம் இவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அதாவது 10ல் ஒரு பங்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்லேயே இந்த லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 10ல் ஒரு பங்குன்னு சொல்லியிருக்காங்களா, 10ல் ஒரு பங்குனாலே 10ன்னு வந்தாலே அது கூட இன்னொரு 0 சேர்த்து 100ன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பண மசோதா என்பதற்கான விளக்கம் எதுனா 110. ஓகேங்களா? ஸோ இதனால நான் வச்சுக்கோ, பண மசோதா அப்படின்னாலே 110. இதனால இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. பண மசோதா இம்பார்ட்டண்ட்டு. 111, 222 ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? பண மசோதானா 110 அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ பணம்னாலே 10 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் இசைவு தெரிவித்துனா 111. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து ஒரு மசோதா சட்டமாகணும் அப்படின்னா அது யாருடைய இது இருக்கணும், குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போது மசோதாவுக்கு முதல் ஒப்புதல் தரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டுனா 11 ஞாபகம் வச்சுங்க. 12னா பட்ஜெட்டு, வருடாந்திர நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏப்ரல் மந்த் வந்து வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ பட்ஜெட் ஏன்னா 10 மணிக்கு வந்து ஒரு பாராளுமன்றம் கூடும், அதுக்கப்புறம் அப்படியே விவாதிச்சுட்டு 12 மணிக்கு பட்ஜெட் வந்து வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஷார்ட்கட் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து 120 வந்து முக்கியமானது. பாராளுமன்றத்தில் என்ன மொழிகளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது. ஸோ ஒரு எம்பிக்கு வந்து ஹிந்தி தெரியல அப்படின்னா அவர் என்ன மொழியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து 120 குவாலிட்டி ஸ்கூல் புக்லேயே பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க 12th. கரெக்டுங்களா? அப்புறம் 22 என்ன சொல்லுதுன்னா 122 பாராளுமன்றத்தின் செயல்முறையில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாராளுமன்றம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதில் போயிட்டு நீ கோர்ட்டு போய் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அதை தான் சொல்லுது. அப்போனா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாராளுமன்றத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த கோர்ட்டு போயிட்டு தலையிடாமல் டூடு விடுறது தான் கோர்ட்டுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? டூடு விடுறது தான் 2 ஞாபகம் வச்சுக்கோ, 2. ஓகேங்களா? ஸோ அப்போது பாராளுமன்றத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் கோர்ட்டு போயிட்டு தலையிடாமல் டூடு விடுறது தான் நல்லது அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 123 குடியரசுடைய அவசர சட்டம். குடியரசுடைய அவசர சட்டம்னா 1, 2, 3 லைனாக வரும். அதே ஆளுநர்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். 2, 1, 3ன்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு வந்து வரும். ஓகேங்களா? அடுத்தது 124 வந்து உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்கிறது என்ன ஆர்டிகல்னா 124. இந்தியாவில் உச்சநீதிமன்றம் 24 ஹவர்ஸும் ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு வந்து ஷார்ட்கட். 24 ஹவர்ஸ்னா 124 அப்படின்னு நான் வச்சுக்கேன். ஓகேங்களா? ஸோ உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டே 124 தான் ஸ்டார்ட் ஆகி வரும். ஓகேங்களா? அப்போ 124க்கு மேலே வந்துச்சுனாலே மேக்ஸிமம் அது சுப்ரீம் கோர்ட் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஓவராலாக எது எங்கெங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத ஓவராலாக ஒரு பாயிண்ட்டாக வச்சுட்டா போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா 129 பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு பதிவுறு நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா 129 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க 129. அடுத்தது பார்த்திங்கன்னா 137 பார்த்துக்கலாம். 137 பார்த்தீங்கன்னா மத்திய அரசோ இல்லை மாநில சட்டமன்றமோ ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுது அப்படின்னா அது அரசியலமைப்புக்கு உட்படுதா இல்லையா அப்படின்றத வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஆய்வு செய்து பார்த்தீங்களா. ஸோ அது வந்து 137ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பாராளுமன்றமோ இல்லை ஒரு சட்டமன்றமோ ஏற்ற சட்டம் பார்த்தீங்கன்னா அது திரிஷாவானாலும் சரி ஏழையானாலும் சரி எல்லாருக்குமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டு. 3A 37னா திரிஷா ஏழை. அப்போ உச்சநீதிமன்றம் பாராளுமன்றமோ இல்லை மாநில சட்டமன்றமோ எந்த ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் அது திரிஷாவானாலும் ஏழையானாலும் எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத உச்சநீதிமன்றம் வந்து ஆராயுது அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து 143 என்னென்னா குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போய்ட்டு ஆலோசனை கேட்கலாம். ஆனால் அந்த உச்சநீதிமன்றம் சொல்கிறத தான் குடியரசுத் தலைவர் செயல்படுத்தணுமான்னு கேட்டால் அது கிடையாது அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ 143 அப்போது 4-3 வேலையும். ஓகேங்களா? ஸோ 4னா டெய்லி 4-3 வேலையும் குடியரசுத் தலைவர் போயிட்டு ஒரு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜி கிட்ட ஆலோசனை கேட்டால் கூட அந்த ஜட்ஜி சொல்கிற ஆலோசனையபடி அவர் நடக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ 4-3 வேலையும் போயிட்டு அட்வைஸ் கேட்டாலும் அந்த அட்வைஸை கேட்கணுன்ற அவசியம் யாருக்கு இல்லை, குடியரசுத் தலைவருக்கு வந்து இல்லை அப்படின்றதான் நமக்கு வந்து ஷார்ட்கட். ஓகேங்களா? அடுத்தது 148 வந்து சிஏஜி பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ சிஏஜி வந்து என்னது தணிக்கையாளரை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ கணக்கு போடுறது தானே அப்படின்னா எப்பயுமே 4-8 தான் சிஏஜி வந்து கணக்கு போடுவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 4-8 தான் போடுவார், 1 2 3ன்னு போடாமல் 4-8 தான் கணக்கு வந்து போடுவார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது இவ்வளோ தான் வந்து முக்கியம். 150 ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த 50, 100, 150, 200 இதெல்லாம் பார்த்துக்கிறது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அவ்வளோதான். மத்திய மாநிலங்களின் கணக்குகளின் படிவம் வந்து 150 அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ படிவம் வந்து 50 ரூபா. ஓகேங்களா? அப்படின்றப்ப அந்த ஒரு ஃபார்ம் வாங்கினோன்னா 50 ரூபா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான ஆர்டிகல்ஸுடைய ஷார்ட்கட்ஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.